அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அபிக்குட்டி, ஐயோ எவ்வளவு சமத்தா எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்க. ஆமா, உனக்கு எப்படி என்ன பிடிச்சது? இது வரைக்கும் நீ என்ன பார்த்ததே இல்ல. ஆனா இந்த அளவுக்கு நீ என்கிட்ட வந்து ஒட்டிக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனாலும் அபி, உன்னை இப்படி கையில தூக்கி வச்சிட்டு இருக்கும் போது என் மனசுக்கு என்னமோ இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம். பிடிச்சிருக்கு, இது கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. தூங்குறத பாரு. பெட்ல வேண்டாம் வேண்டாம், கையில இருந்து கீழே இறக்கி விட்டதோ பாப்பா வாட்டுக்கு முழிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் திரும்பவும் தூங்க வைக்கிறது கஷ்டம். திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டா, அச்சோ வேண்டாம் வேண்டாம், நம்ம இப்படியே கையில வச்சுக்கலாம். சிவானி வந்ததுக்கு அப்புறம் வேணா அவ கையில கொடுப்போம். கையில இப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறது கூட சந்தோஷமா தான் இருக்கு. பரிமளம், வாங்க உள்ள வாங்க. இந்த வாரேன். என்ன தூங்கிட்டாளா அபி? ஆமாக்கா. அபி பாரேன், எப்பவும் அவங்க அப்பா கிட்ட படுத்து தூங்குவா இல்ல அவங்க தாத்தன் கிட்ட படுத்து தூங்குவா. இன்னைக்கு அப்பாவும் தேவையில்லை தாத்தனும் தேவையில்லைன்னு ஒன்ன புடிச்சுக்கிட்டா பாரு. அப்படி எப்படி ஒன்ன புடிச்சதுன்னு எனக்கு தெரியலையே. எனக்கும் தெரியல, ஆனா என்ன விட்டுட்டு போக மாட்டேங்கிறா. அது ஒண்ணு இல்ல பரிமளம், ஓ மனசும் குழந்தை மனசும் ஒண்ணு. அதான் குழந்தைக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. கள்ளம் கபடம் இல்லாத மனசுன்னு சொன்ன. சரி, நான் பாப்பா முழிச்சிருந்தா தூக்கிட்டு போலான்னு நினைச்சு வந்தேன். சரி அப்படியே தூங்கட்டும். இனி அவ அம்மாக்காரி வந்து பாத்துக்குவா. இனி நான் கையில வாங்கினேன், அடுத்து ஒரே அழுகையை புடிச்சு விடுவா. இல்ல அப்படியே பெட்ல படுக்க வச்சா தூங்கிக்குவாளா பாப்பா இல்ல அழுவாளா? இல்ல பெட்ல போட்டா அழதான் செய்வா. சிவானிய வர சொல்றேன், நீ அவ கையில கூட தொட்டில போட்டுக்குவா. சரி. அவ அப்படியே தூங்கி பழகிட்டா. இல்ல இவங்க தாத்தே செய்யற வேலை. இந்நேரம் கையில வச்சு தூங்க வைக்க, இல்ல அவன் நெஞ்சு மேல படுத்து தூங்க வைக்க முடியாத பட்சத்துக்கு தொட்டில போட்டு ஆட்ட. இப்படியே பழகிட்டாளா, அதனால பெட்லயோ இல்ல தரையிலயோ எப்படி படுக்க வச்சாலும் சரி கை சோகத்துக்கு அழுகதான் செய்வா. சரிமா, சாப்பிட்டியா? சாப்பாடெல்லாம் நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. எப்பவும் இப்படிதான் சமைப்பீங்களா இல்ல எனக்காக? உனக்காகன்னு இல்ல, ஆனா உனக்காக கொஞ்சம் ஸ்பெஷலா. சாப்பாடெல்லாம் பிடிச்சிருந்ததுல உப்பு காரம் எல்லாமே இப்படியே இருக்கட்டுமா? ஐயோ எப்படி இருந்தாலும் ஓகே, நான் சாப்பிட்டுக்கிடுவேன். அது இதுன்னா சொல்ல மாட்டேன். நீங்க எனக்குன்னு பார்த்துலாம் சமைக்க வேணாம். உங்களுக்கு எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரியே சமைச்சு கொடுங்க. சரி பரிமளம், சரி நான் சிவானிய வர சொல்றேன். அப்புறம் நீ தனியா படுத்துக்குவியா இல்ல கூட யாரும் வந்து? இல்ல நான் தனியா படுத்துக்குவேன். சரி ஓகே, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணுங்கிறதுக்காகதான் தனியா உனக்குன்னு ரூம் கொடுத்தது. இல்ல இது உனக்கு ஒரு மாதிரி தனிமையா இருக்குன்னு நினைச்சேனா தாராளமா நீ எங்க கூட வரலாம். இல்ல நாங்களும் இங்க வந்துக்குவோம். உனக்கு எப்படி என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல பாத்தியா? இல்லக்கா, இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் நான் தனியாவே படுத்துக்கிறேன். சரிமா, நாளைக்கு இன்னும் எல்லார்கிட்டயும் பேச பழகிக்கிட்ட அப்புறம் நம்ம வீட்டை பத்தி உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட ஒன்னா படுத்துக்கலாம். சரி மறக்கதான் வந்தாளா? வந்தாங்க உங்க தங்கச்சின்னு சொல்லி. சரி உன்னை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. பரிமளம், பாப்பாவை தூக்கி வச்சிருக்கிறது கை வலிக்கிறதுனா சொல்லு, நான் கூட தூக்கிட்டு போய் சிவானி கிட்ட கொடுத்துறேன். இல்லனா இப்ப உடனே சிவானியா? இல்ல கை வலிக்குதா? வலிக்கிற அளவுக்கு பாப்பா எனக்கு பாரமா தெரியல. அவ இப்படி என்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட்டு ஃபுல்லா விடிய கூட இப்படியே கையில வச்சுட்டு உட்காந்துருக்க சொன்னா கூட உட்காந்துருப்பேன். எனக்கு இது ஒன்றும் கஷ்டம் இல்லக்கா. சரிதான், அவங்க தாத்தனும் இப்படித்தான் சொல்லுவான். அதே மாதிரி நீயும் சொல்ற. ஏப்பா நைட்டு ஃபுல்லா கையில வச்சிட்டு இருக்க, நெஞ்சில போட்டே தூங்கிட்டு இருக்க, கொஞ்சம் நீயும் ஃப்ரீயா தூங்குவ. பாப்பாவை கீழே உன் பக்கத்துல படுக்கவை இல்ல தொட்டில படுக்கவைன்னு சொன்னா இதெல்லாம் பாரமா, இதுதான் சந்தோஷமேன்னு சொல்லுவான். ரெண்டு பேர் பேச்சு ஒண்ணு போலதான் இருக்கு. சரிமா, நான் போய் சிவானிய வர சொல்றேன். அக்கா. என்ன பரிமளம்? இல்ல பாப்பாவோட தாத்தா யாரு? தாத்தாவா? இல்ல தாத்தா மாதிரியே நீ என்னையும் சொன்னீங்களே, தாத்தானா ராமோட அப்பாவா? ஆமா ஆமா. ராமோட அப்பா யாரு? நான் பார்க்கவே இல்லையே. உங்க தம்பி ரத்னம் வைரம், அப்புறம் தங்கச்சி மரகதம் அவங்க வீட்டுக்காரு, அப்புறம் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுன்னு ஜோதிகா அவங்க அப்பா, அப்புறம் இந்த வீட்டுல உள்ள 5 பசங்க. இவங்க எல்லாருமே பாத்துட்டேன். இந்த வீட்டு மூத்த மருமக, 2வது மருமக, 3வது மருமக, இவங்க மட்டும்தான் பார்க்கல. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற ராமோட அப்பா அவங்களாம் எங்க? இந்த வீட்டுல இல்லையா? அது இல்ல வைஷாக்கா சொன்னாங்க மருமக 2 பேரும் மாசமா இருக்கறனால ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னு கடைக்கு போயிட்டு வந்தாங்க, தூங்கிட்டாங்கன்னு, காலையில வந்து பாப்பாங்கன்னு. ஆனா ராமோட அப்பா? ராமோட அப்பா எங்க இருக்காங்க? ராம் அப்பா வந்து இங்கதான், இங்கேயே இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க வீட்லயே இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீடா?
ஆமாமா, ராம் சிவானி குழந்தை பெத்துக்கிறதுக்காக இங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அப்பாவுக்கு 3-4 மாசம் தானே ஆகுது. 6 மாசம் கழிச்சுதான் நீ உன் வீட்டுக்கு போகணும்னு வைஷுவும் சாலாவும் சொல்லியாச்சு. அதை விட என் தம்பிங்க ரத்னமும் வைரமும் 6 மாசத்துக்கு அப்புறம் போய்க்கலாம். இப்பவே போய் நீ தனியா பிள்ளைய பாத்துக்க மாட்ட, அதனால இங்கே இருன்னு சொன்னனால எல்லாரும் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வீடு தனியா இருக்கு, கொஞ்ச தூரத்துலதான். இங்க இருந்து நடந்து போய்க்கலாம். ஓ அப்படியா? இல்ல இது கூட்டு குடும்பம்னு எல்லாரும் ஒன்னா இருக்கறனால அவங்களும் இங்கேயே தங்குறாங்களாக்கும் நினைச்சேன். இல்லம்மா, குழந்தை பெத்துக்கிறதுக்காக வந்தவ. பாப்பாக்கு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா அவ வீட்டுக்கு போயிடுவா. சரி சரி. அப்பாடா, அப்படியே சக்கரவர்த்திய கேக்குறத விட்டுட்டா. இப்படியே நழுவிட வேண்டிதான். அவன் வேற கொஞ்சம் கூட அறிவில்லாம இவ தாத்தேன்னு சக்கரவர்த்திங்கிற ஞாபகமே இல்லாம பேசிட்டு இருக்க. என்னமோ பேரை சொல்லாம விட்டனே, அதுபடி சந்தோஷம். என்னக்கா? ஒண்ணு இல்லம்மா. சரி நீ தூங்க, நானும் போறேன். டைம் ஆயிடுச்சு. நான் மாத்திரை வேற போடுவேனா, தலையெல்லாம் சுத்துது. போய் தூங்குனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. அப்பாடா. அக்கா. ஐயோ, என்ன பரிமளம்? பாப்பாவோட தாத்தா பேர் என்னது? தாத்தா பேரு என்னதுக்கா? ராமோட அப்பா பேரு? இல்ல வீட்டுல உள்ள எல்லார் பேரையும் சொன்னீங்க. ஏன்னா அவங்க கிட்ட பேசும்போது எனக்கும் வசதியா இருக்கும்ல. இங்கதான் 4-5 நாள் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் ராமோட அப்பா பேரும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க யாராவது அவங்கள பத்தி பேசும்போது நானும் புரிஞ்சுக்குவேன். ராமோட அப்பா பேர் என்னது? ஐயோ, என்ன பொஸ்கான அப்பா பேர் என்னதுன்னு கேட்டுட்டா. சக்கரவர்த்தின்னு சொன்னா பரிமளத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடுமே. அப்புறம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா அபிக்குட்டிய தூக்கி கொஞ்சாம விட்டுட்டா. சக்கரவர்த்தி மேல இருக்கிற வெறுப்பா அபி மேலையும் வந்துச்சுன்னா என்ன சொல்றது? அக்கா. பரிமளம், ராமோட அப்பா பேர் என்னது? அப்பா ராமப்பா. என்னது? அதாமா ராமப்பா. அதான்க்கா அவர் பேரு. அவரை ராம அப்பான்னு தான் கூப்பிடுவான். பேசும்போது ராம அப்பான்னு தான் சொல்லுவான். நீ ராம அப்பான்னு சொன்னாலே புரிஞ்சுக்கோ. அதாடி, நீ நிக்கவே கூடாது. அக்கா என்னாச்சு? பேர் தானே கேட்டோம், அதுக்கு எதுக்கு இப்படி ஓடுறாங்க? ராம் அப்பாவா? அது யாரா இருக்கும்? இந்த வேணி வந்தா சக்கரவர்த்திய பத்தி கேட்கலாம்னு நினைச்சோம்னா அவளும் வந்தா அது இதுன்னு பேசுறா. ஆனா நம்ம பேச்சுக்கு மட்டும் பிடியே கொடுக்க மாட்டேங்கிறா. எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருமே ஓகே. ஆனா சக்கரவர்த்தி, ஒருவேளை சக்கரவர்த்தி இங்க இருக்க மாட்டானோ? இருக்கலாம், அவன் வீடு வேற எங்கேயாவது கூட இருக்கலாம். ஏதோ தெரிஞ்சவங்கனால அன்னைக்கு வேணியை கூட்டிட்டு வந்திருக்கான். ஓகே ஓகே, இங்க சக்கரவர்த்தி இல்லையில, அதுபடி எனக்கு நிம்மதி. நீ நாம கொஞ்சம் ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கலாம். இந்த அபிக்குட்டிய பாத்துக்கிட்டு. எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா சக்கரவர்த்தி சாருக்கு புரிய வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சக்கரவர்த்தி சார் எடுக்கிற முடிவு சரியானதாவே இருக்கும். ராம், சரியான வேலை செஞ்ச. நீ மட்டும் பேசியிருந்தா சக்கரவர்த்தி சாருக்கு புரிஞ்சிருக்காது. எல்லாரும் வாங்க எங்க அப்பா கிட்ட பேசுங்க, புரிய வைங்க நீ சொன்னனால எல்லாரும் சேர்ந்து பேசுனதுனாலதான் சக்கரவர்த்தி சார் யோசிச்சுட்டு இருந்தாரு. கண்டிப்பா யோசிப்பாரு, யோசித்து ஒரு நல்ல முடிவு தான் எடுப்பாரு சார். ஆனா என்னோட பரிமள டீச்சரை மாத்துறதோ அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறதோ உங்களால மட்டும்தான் சார் முடியும். சின்ன வயசுல இருந்து என் டீச்சரை நான் பாத்திருக்கேன். அவங்க முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் கூட நான் பார்த்தது கிடையாது. இனிமேலாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல முடிவாவே எடுங்க சார். வேணி, வாடி வா. உனக்கு எவ்வளவு நேரமா எதிர்பார்த்துட்டு நிக்கிற? எனக்கு என்ன வீடு ஃபுல்லா சுத்துறா, ஆனா நம்ம ரூமுக்கு மட்டும் வர மாட்டேங்கிறா. இல்ல வராளான்னு பாரு. ஓய் ஓய், இங்கதான் இருக்கேன். சவுண்ட் குடுக்கலன்னு சொன்னதை திரும்பி போயிடாத. இங்கதான் இருக்கீங்களா? ஓகே ஓகே, நான் கூட நீங்க ஹால்ல இருக்கீங்களோ நினைச்சேன். இந்த நைட் டைம்ல ஹால்ல எனக்கு என்ன வேலை? சரி சரி, அப்ப நான் படுத்து தூங்குங்க, நான் வந்துடுறேன். ஓய், என்னங்க? இங்க வா. என்ன? இங்க வான்னு சொன்னேன். என்னங்க? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். என்னங்க என்னாச்சு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு நானா ஞாபகம் இருக்கேனா? சொல்லு, ஞாபகம் இருக்கேனா மறந்துட்டியா? ஏங்க அப்படி பேசுறீங்க? இல்ல எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மணி எத்தனை தெரியுமா? சொல்லு, மணி எத்தனை தெரியுமா? 9:30. 9:30. புருஷங்காரி தூங்கணுமே, வந்து என்ன ஏதுன்னு பாப்போம். கொஞ்ச நாளும் கூறு இருக்கா? கூரா? இப்ப எதுக்கு திட்டுறீங்க? திட்டாம உன்னை என்ன பண்ண முடியும்? இல்ல ரவுண்டிங்ல இருக்க. எல்லாரும் உன் கண்ணுக்கு தெரிவாங்க, நான் மட்டும் தெரிய மாட்டேன். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? குட் நைட் வேணும். தூங்கணும்ல. இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்ன இவ்வளவுதானா? சரி ஓகே ஓகே, குட் நைட். நீங்க தூங்குங்க, நான் ஒரு 1 ஹவர்ல வந்து படுத்துக்கிறேன். ஏங்க, நான் வர வரைக்கும் முடிச்சிருக்காதீங்க. 1 ஹவர்ங்கிறது 2 ஹவர் கூட ஆகும். டிங்கோயால ஒண்ணு. ஏய் விழுந்துராத. ஏங்க விடுங்க. மிதவா தானே புடிச்சேன், ஏன் இப்படி பாயிர? இப்ப எதுக்கு இப்படி பிடிச்சு இழுக்கறீங்க?
முத நேரா நில்லடி, விழுந்துடாத. நீங்க முத விடுங்க. விட்டா விழுந்துருவ. அப்ப விட்டுறாதீங்க. எழுந்துரு, நேரா நின்னு. இப்ப ஏன் இப்படி பண்றீங்க? அதான் நீங்க கேட்ட குட் நைட் சொல்லிட்டேனே. குட் நைட் சொன்னியா? அடியே ஷோ, உனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. ஏன்? ஏனா இங்க பாரு, பொச்சப்புல மாதிரியே பேசுனா. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீ தான் எனக்கு முத குழந்தை, நீ எப்பவுமே எனக்கு குழந்தை, உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்குவேன்னு சொன்னீங்களா இல்லையா? உனக்கு குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா உனக்கு குழந்தையாவே இருக்க சொல்லல. இப்ப கைய விடுங்க, வலிக்குது. நீ முத எழுந்துரு, இல்ல அப்படியே விட்டுருவேன். இல்ல விட்டுறாதீங்க. என்ன பண்ற? இல்ல ஏதோ கோபமா இருக்கீங்கன்னு தெரியுது. அதான் அப்படியே கைய உருவி விட்டு ஓடிடலாமான்னு பாக்குறேன். ஓடுவடி ஓடுவ, அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன். என்னங்க பரிமளா டீச்சர் வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட கேட்டுட்டு தான் போகணும்னு நினைச்சேன். ஏங்க பரிமளா டீச்சர் சக்கரவர்த்தி அப்பாவை பத்தி அப்பப்ப பேச என்கிட்ட ட்ரை பண்றாங்க. ஆமாங்க, நான் வந்து அப்படியே பேச்ச மாத்தி அது இதுன்னு சொல்லி எப்படியே பேசி தப்பிச்சு வந்துட்டேன். இப்ப என்கிட்ட பேசணும் வான்னு சொல்லியிருந்தாங்க. நீ வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் தூங்குவேன் வேற சொன்னாங்க. சரி, இப்ப நான் போனது சக்கரவர்த்தி அப்பாவை பத்தி தான் கேட்பாங்க. நான் என்னங்க சொல்றது? நான் சொல்றது அப்படியே போய் சொல்றியா? சொல்றேங்க, சொல்லுங்க. சக்கரவர்த்தி அப்பா இந்த வீட்ல தான் இருக்காரு. ராமோட அப்பா தான் சக்கரவர்த்தி அப்பா. அவர் இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு. இனி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு ஓகேவா? ஓகேனா சொல்லுங்க, நாளைக்கே கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லு. ஏங்க இப்படி சொன்னா பரிமளா டீச்சர் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா? இந்த வீட்டை விட்டு போக ஒத்துக்குவாங்க. ஐயோ வீட்டை விட்டா? அப்பலாம் நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன்பா. ஓ, இதெல்லாம் சொன்ன பிறகுதான் அறிவு வருதோ? என்ன உங்களுக்கு? இப்ப நீ என்கிட்ட பேசிட்டு போ. என்ன பேசணும்? கையை விடுங்க. எழுந்துரு, முத தாங்கிக்கிட்டே பிடிச்சு நின்னுட்டு இருக்க. இருங்க, திட்டக்கூடாது. திட்ட மாட்டேனே. வா 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 வா. ஓய் சொல்லுங்க. இப்ப எதுக்கு குனிஞ்ச? உங்க பார்வை தப்பா இருக்கு. தப்பாவா? அட்டி பாவி, உன்னை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியல. உன்னை எல்லாம் வச்சு எப்படி குடும்பம் நடத்தி காலத்தை தள்ள போறேனோ. எது காலத்தை தள்ள போறீங்களா? பிறகு காலத்தை தள்ளாம உன்னைய தள்ள முடியும். இப்ப எதுக்கு வெறுப்பாவே பேசுறீங்க? என்னடி சொன்ன? காலையில என்ன சொன்ன? என்ன சொன்ன? தேவனே இருந்த என்கிட்ட உங்களை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடியதை என்னதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க எனக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நைட் அதை உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னியா இல்லையா? ஓய் என்ன பண்ற? போங்க. என்ன போங்களா? அப்படி என்னத்த கேட்டுட்டேன்னு இவ இப்படி வைக்கப்படுறா? என்னவா இருக்கும் ஒன்னும் புரியலையே. இனி இவளை சமாளிச்சு இவகிட்ட என்னன்னு கேட்கும்ல, விடிஞ்சிரும், கண்டிப்பா விடிஞ்சிரும். இருந்தாலும் இதுவும் அழகாத்தான் இருக்கு. பேசி உண்மைய வர வைப்போம். வேணி, ஓய் வேணி, சொல்லுங்க. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியோ? சொல்றது கண்டுபிடிச்சு நீயா வச்சுக்கிட்டா போதுமா? 100% கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். சரி சொல்லு, என்ன? அது அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா என்ன இம்ப்ரெஸ் பண்றது உனக்குள்ளதான் இருக்குன்னு. ஐயோ, அது தெரிஞ்சதுதான். அது என்னன்னு சொல்லு. ஏன் அவசரப்படுறீங்க? இதெல்லாம் உடனே டக்குன்னு சொல்ல முடியாது. ஆஹா, சரி சரி, இப்படியாவது சொல்லிதானே ஆகணும். அப்பதானே என்ன இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஆமா சொல்லு. என்னங்க நான் சொல்லுவேன், ஆனா நீங்க என்ன கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, சிரிக்க கூடாது. ஐயோ, எதுவுமே பண்ண மாட்டேன். நீ எப்போ சொல்லுவேன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதனால ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன். சொல்லு சொல்லு சொல்லு. அது அது வந்து நான் ஸ்டாப் ஸ்டாப். என்னாச்சு? லூசு, இதெல்லாம் என் முகத்தை பார்த்து சொல்லணும். நிறைய பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்து? என் கண்ணை பார்த்து சொல்லு. ஐயோ, கண்ணை பார்த்தா? ஆஹா. ஏன்? என்னங்க அப்படிலாம் சொல்ல வராது. நான் இப்படியே சொல்றேன், கேட்டுக்கோங்க. சரி ஓகே சொல்லு. அது பாரு, அது இது இப்படி எல்லாம் இழுக்காத. போலீஸ்காரன் பொண்டாட்டி டக்குன்னு போட்டு வாடா. இதுக்கே இன்னொரு 10-15 ஃப்ரேம் இழுத்து விட்டுறாத. சரி சரி, ஓகே ஓகே சொல்றேன். எனக்குள்ள இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு. அவசரப்படாதீங்க, ஒரு ஃப்ளோல சொன்னாதான் சொல்லுவேன். ஷப்பா, ஒரு ஐ லவ் யூ கேட்க என்ன பாடுபட வேண்டியிருக்கு. இதுல வெக்கம் வேற. என்னத்த சொல்ல? சொல்றாளான்னு பாப்போம். என்னங்க சொல்லட்டா? சொல்லுமா, காதெல்லாம் தீட்டி தயாரா வச்சிருக்கேன். சரி சரி, எனக்குள்ள இருக்கிறது என்னன்னா அது சொல்லு. அது நம்ம குழந்தை. குழந்தையா? என்னங்க இதத்தானே நீங்க சொன்னீங்க. இப்படி ரொம்ப யோசித்து மண்டையெல்லாம் கசக்கி என் மூளையெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ் ஆக்கி நமக்குள்ள என்ன இருக்கும்னு யோசிச்சு கண்டுபிடிச்சேன். நீங்க நம்ம குழந்தைய தானே சொன்னீங்க.
அதனாலதான் 100% கம்ப்ளீட் ஆகும்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த டைம் பாப்போம். நான் தள்ளலாட்டி அடுத்த மாசம் தான். ஆனா என்ன, உங்களை இம்ப்ரெஸ் பண்ண 1 மாசம் 2 மாசம் லேட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்றேன். ஓகேவா? என்ன ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஓகேவா? என்ன கரெக்ட் தானே? ஐயோ ரொம்ப கரெக்டுமா. இப்படி ஒரு பிரில்லியன்ட் பொண்டாட்டி எனக்கு கிடைச்சதுக்கு டெய்லி கோவில போய் விழுந்து விழுந்து கும்பிடணும். சி போங்கங்க, ரொம்ப பெருமையா பேசாதீங்க. எனக்கு வேற வெக்கமா வருது. என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஷப்பா ஒண்ணு அடியே, என்ன சொல்றதுன்னு தெரியலடி. இதுல வெக்கம் வேற. அடடடா ராமா ராமா, உன்கிட்ட எல்லாம் எதிர்பார்த்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும் உன்ன இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணா காணாது. இரு இனி புது விதமா ட்ரீட் பண்ற, அப்புறம் தெரியும் உனக்கு. என்னங்க என்னங்க ஓகே தானே? ஐயோ ரொம்ப ஓகேமா. போங்கங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னங்க நான் போய் பரிமள அம்மாட்ட பேசிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்ன சீக்கிரம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல, அதனால போயிட்டு வரேன். சரிதான். ஆனாலும் வேணி உன்ன மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது. சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. நான் எதையோ நினைச்சு என்னென்னமோ நடக்க போகுதுன்னு மட்டும் புரியுது. எதா இருந்தாலும் ஓகே நினைச்சிட்டு போக வேண்டியதான். என்னவா சுபி சொல்ற? நிஜமாவா? பரிமளமா இங்க வர்றதுக்கு காரணம் சுபாவா? ஐயோ ஆமாங்க, நாங்க ஏற்கனவே மார்க்கெட்ல பார்த்தோம். மதிதாங்க டீச்சரோட காலை நல்லா மிதிச்சிட்டா. மிதிச்சிட்டு சாரி தான் சொன்னா. ஆனா சுபா டீச்சர் வழி தாங்காம பேசுனதோ அது எப்படி நீங்களாம் பேசலாம்? நாங்க தெரியாம தானே மிதிச்சோம், சாரியும் கேட்டாச்சே, அதையும் மீறி திட்டுவீங்களா அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுனாங்க. அப்புறம் வழிய மாத்தி சொன்னது சுபாதான். வழிய மாத்தி? கரெக்டா பரிமள டீச்சர் இங்க வந்திருக்காங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணமும் சுபாதாங்க. என்னது, இதெல்லாம் சுபா பண்ண வேலையா? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி எப்படி போய் ரூம்ல போய் படுத்துக்கிட்டா பாரு. நினைச்சேன் அது எப்படிடா பஸ் ஸ்டாப்புக்கு போறவங்க இந்த பக்கமா வருவாங்கன்னு. இந்த டவுட் எனக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்ல எல்லாருக்குமே இருந்தது. பரிமளமா வழி மாறிதான் வந்தாங்களா இல்ல தெரிஞ்சே வந்தாங்களான்னு ரத்னாப்பா கூட யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சுபாவால ஒரு நிமிஷம் பரிமளமாவை சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிப்போச்சு. என்ன சேட்டை அவளுக்கு? அவன் என்ன சின்ன குழந்தையா இல்ல சின்ன குழந்தையான்னு கேக்குறேன். இல்லங்க, ஏன் இப்படி கோபப்படுறீங்க? கோபப்படாம இருக்கு, அவளுக்கு இருக்கு. விடியட்டும், வீட்ல எல்லாரையும் கூட்டி ஒரு பஞ்சாயத்து வைக்கிற. என்னது பஞ்சாயத்தா? எதுக்கு? அவளாலதானே எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் அவளை கூப்பிட்டு அவள் கூறிய மரியாதையை கொடுக்க வேண்டாம்? இல்லங்க, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம கோபப்படுறீங்க. இது கோபப்படுற விஷயம் இல்லங்க. சுபானால நல்லதா நடந்திருக்கு. நல்லது? அவ அங்க பரிமளமா கிட்ட திட்டுவா, பேசுவா, வயசானவங்கன்னு பார்க்காம வழிய மாத்தி அனுப்பி விடுவா, அடிக்கிற வெயில நடக்க விடுவா. இதெல்லாம் நல்லது. என்னங்க, இத்தனை கெட்டதுக்குள்ளே ஒரு நல்லது நடந்திருக்கல. ஏய் என்ன நீ லூசா? யாராவது நல்ல விஷயத்தை ஏதாவது பாப்பாங்களா? ஒரு சின்ன கெட்ட விஷயம் நடந்தா அதைத்தான் புடிச்சிட்டு தொங்குவாங்க. இந்த உலகமே அப்படித்தான். இல்லது 1000 செஞ்சாலும் மறந்துடுவாங்க. ஆனா கெட்டது ஒரு துளி அளவு மில்லி கணக்குல செஞ்சா கூட அதுதான் பெரிய விஷயமா தெரியும், அதுதான் பெரிய தப்பாவும் தெரியும். அப்படிப்பட்ட உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஐயே, இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த தத்துவம்? போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போலாம்னா? ஒண்ணு நீங்க சொல்ல வேணாம், இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஓ அப்படியா? என்ன அப்படியா? சரி, அதை விடு, பாத்துக்கலாம். ஆமா, இன்னைக்கு பாப்பா என்ன கேட்டாளா? உங்களை கேட்காமையா? டெய்லி 10-15 தடவை என்ன நல்லா ஓங்கி ஓங்கி உதச்சு, அம்மா அப்பா என்ன பண்றாங்க, அப்பா சாப்பிட்டாச்சா, அப்பா ஆபீஸ்க்கு போயாச்சா, அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருக்கா. சரி பாப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? எல்லாம் ஓகே, நான் இந்த வாங்கிட்டு வர்றது மட்டும் இடிக்குது. ஹலோ, உங்க பாப்பாவும் டெய்லி என்ன இடிச்சு, அதாவது உதச்சி ஒவ்வொன்னா கேக்குறா. என்ன கேட்டா? ரசகுல்லாவா? ஆமாங்க. அப்புறம் மிச்சர் கரெக்டா? ஐயோ ரொம்ப கரெக்ட். அப்புறம் கார சாரமா பிரியாணி கரெக்டா? ரொம்ப கரெக்ட்டுங்க. அச்சோ, எப்படி பாப்பா சொல்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க பாருங்க. அப்பாவும் பொண்ணு இப்பவே ராசி ஆயிட்டீங்க. ஓய், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் பாப்பாவும் கேக்குறா. சரிதான். என் பொண்ண சாக்கு வச்சு இப்பவே உனக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிற. அது என்ன உங்க பொண்ணு? என் பொண்ணுதான். ஹலோ, நம்ம பொண்ணு. என் பொண்ணு. இதெல்லாம் தப்புங்க. கஷ்டப்படல, இஷ்டப்பட்டுதான். இருந்தாலும் 10 மாசம் பக்குவமா வயித்துக்குள்ள வச்சு குடுக்கறது நான். எனக்கான ஒரு ரெஸ்பான்ஸா நம்ம பொண்ணுனாவது சொல்லலாம்ல. ஏய் வாசுகி, இதெல்லாம் எனக்கு தெரியாதா?
இருந்தாலும் என் பொண்ணுன்னு சொல்லும்போது ஒரு சின்ன சந்தோஷம். புரியுது புரியுது. சரி ஓகே, நம்ம பொண்ணு. அப்பாடா, இந்த வார்த்தை லேசுக்குள்ள பொண்ணை பத்த அப்பாங்க வாய்க்குல இருந்து வரவே வராதே. பாருங்க பாரு, இப்பவே இப்படி சண்டைக்கு வரையே. என் பாப்பா வெளியே வந்ததும் எப்பவும் என் அப்பா தான் பேஸ்ட்ன்னு சொல்லுவா. அதை விட ஏன் அப்பான்னு உரிமை கொண்டாடுவா. கொண்டாடுவா கொண்டாடுவா. எனக்கு புருஷன் அப்புறம் தாண்டி உனக்கு அப்பான்னு சொல்லுவேன். நீ சொல்லுவ, என் பொண்ணு கேட்கணும்ல. அதெல்லாம் கேட்க வைப்போம். வெப்போனா 2 அடி போட்டுதான். ஓய், பிச்சு போடுவேன் பிச்சு. பாப்பா மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட. வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவீங்களா? ஒன்னும் பண்ண மாட்டேன். அப்பாவை அடிக்காதடி, நல்ல பிள்ளைல, என் தங்கம்ல அப்படின்னு உன்கிட்ட கெஞ்சணும். ஏய், என்ன சிரிக்கிற? இல்ல இல்ல, நீங்க கெஞ்சறன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காகவே அடிக்கடி பாப்பாவை அடிக்கலாம். ஏய் என்னங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா நாளைக்கு சுபா பஞ்சாயத்துன்னு சொன்னீங்க. அது உண்மைதான். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுறேன். சுபாவா பஞ்சாயத்துக்கு நடுவுல நிக்க வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அச்சச்சோ, என்னங்க? பாருங்க பாரு, எதுவுமே பேசாத. நான் முடிவு எடுத்துட்டேனா அதுல இருந்து மாறவே மாட்டேன். நாளைக்கு இருக்க பாரு நம்ம வீட்டுல கச்சேரி. அச்சச்சோ, என்னங்க? வேணாங்க, சுபா வேணும்னு ஒண்ணு எதுவுமே செய்யல. வேணும்னு செஞ்சாலோ வேண்டான்னு செஞ்சாலோ, ஆனா செஞ்சாலா இல்லையா? ஆமா. அப்போ வெயிட் அண்ட் see. நாளைக்கு பார்க்கலாம். என்னங்க? பேசாம இருக்கணும். டைம் ஆயிடுச்சு, படுத்து தூங்கு. இல்ல, அது தூங்கலான்னு சொன்னேன். குட் நைட். குட் நைட் தான். சுபா, நாளைக்கு இருக்கு உனக்கு. பசங்க எல்லாரும் சொல்றது சரிதான். இந்த வயசுக்கு மேல நமக்கு கல்யாணமா அப்படின்னு நினைக்கிறத விட, நான் அது இவ்வளவு நாள் என் மகன் கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமா இருந்துட்டேன். இப்ப என் மருமக, என் பேத்தியில எனக்கான வாழ்க்கைய ஓரளவுக்கு நான் வாழ்ந்துட்டேன். ஓரளவுக்குன்னு சொல்றதை விட ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்துட்டேன். ஆனா பரிமளம் அவ வாழ்க்கையில என்ன சந்தோஷத்தை பாத்திருக்கா? எனக்காக என் மேல வச்சிருந்த அன்புனால அப்பா அம்மா எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டு நான் வந்துருவேன், எப்படியாவது நான் வந்து கூட்டிட்டு போவேங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை மனசுல வச்சு 30 வருஷத்தை கடந்திருக்கா. இந்த மாதிரி நடக்குமான்னு யோசிச்சா கூட என்னால நம்ப முடியல. ஆனா அவளோட காதல் எவ்வளவு ஆழமா இருந்திருக்கு. இனிமேல் எங்க 2 பேத்துக்குள்ள இருந்தா அந்த காதல் ரொம்ப ஆரோக்கியமானது. அதை விட பரிமளத்தை என்ன விட வேற யாரால சந்தோஷமா பாத்துக்க முடியும்? இனி வாழ்ற காலம் எவ்வளவு நாளோ, அந்த கொஞ்ச நாள் இருந்தாலும் என் பரிமளத்தை நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்சது, அவளுக்கு பிடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்து வாங்கி கொடுத்து அவ முகத்துல வர ஒரு சின்ன சிரிப்பு, அந்த சிரிப்பு போதும். அதை பாக்குறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். பரிமளம், எனக்கு தெரியாமையேவும் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இனி உன்னை நான் தெரிஞ்சே கஷ்டப்படுத்தினேன்னா என்ன மாதிரி மோசமானவை வேற யாரும் கிடையாது. அதனால நான் முடிவு எடுத்துட்டேன். உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். என்ன, உன்னை காயப்படுத்துறத உன்னால தாங்கிக்க முடியல. எல்லாத்தையும் மாத்துறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா நான் கேட்டா நீ அதுக்கு மனசார சரின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நான் உன்னை மாத்தி காமிக்கிறேன் பரிமளம். இனி இந்த சக்கரவர்த்தியோட என்ட்ரி வேற லெவல்ல இருக்கும். காலேஜ்ல என்ன பார்த்த மாதிரி நீ என்ன திரும்பவும் பாப்ப. கண்டிப்பா பாப்பா பரிமளம். இனி எனக்கான பாட்டு. என்ன சரிதானா? இது எனக்கான பாட்டு தானே? இனிமேல் இப்படிதான்.